சில நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த ஈரான் விவகாரத்தில் சில விஷயத்தை கரெக்டாக புரிந்து கொள்ளாமல் பேசக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. அதாவது ஈரான் இஸ்ரேல் இரண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கிறோன்னு, இஸ்ரேல் யார் என்பது நமக்கு தெரியும், ஈரான் யார் என்பதும் நமக்கு தெரியும், சவுதி யார் என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் இந்த விவகாரத்தில் காசா மீதான சுதந்திர போராட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த காசாவுக்கான ஒத்துழைப்பை யார் வழங்குகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. காசாவுக்கு முழுமையான சப்போர்ட்டை ஈரானும் ஈரான் சார்பு நாடுகளும் வழங்கி கொண்டிருக்கிற அதே நேரம் மற்ற அரபு நாடுகள் உணவு கொடுப்பதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள், அறிக்கை விடுவதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையமாக இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலை பொறுத்தவரையில் அது நடிக்கிறதுக்காக பண்ற ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நடத்திக்கிட்ட தாக்குதல் என்றெல்லாம் சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிற காட்சியை நம்ம பார்க்க முடியும். பேசிக்கிட்டு நான் உன்னை அடிக்கிறேன், நீ அடி வாங்குற மாதிரி வாங்கிக்க, திருப்பி நீ என்ன அடி, நான் வாங்குற மாதிரி வாங்கிக்கிறேன் என்று யாராவது இப்படி ஒரு நடிப்பை செய்வாங்களா? முதல்ல யோசிக்கணுமா இல்லையா? அரபு நாடுகளுக்கு மத்தியில் அத்தனை அரபு நாடுகளை மிரட்டி என்ன மாதிரி ஒரு தைரியமானவன் கிடையாது, என்ன மாதிரி ஒரு பலம் வாய்ந்தவன் கிடையாது, இஸ்ரேலோட நீங்கள் மோத முடியாது என்று சொல்லி உச்சகட்ட பயத்தை காட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு பயந்து தான் அத்தனை அரபு நாடுகளும் பெட்டி பாம்பாக 1967களுக்கு பிறகு வாய் மூடி அவ்வளவு அநியாயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். 33,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அவ்வளவு அநியாயம் நடக்கும் போதும் ஏன் அரபு நாடுகள் வாய மூடிக்கிட்டு இருக்கிறான்னு கேட்டால் 1967 இஸ்ரேல் இடத்துல வாங்கி அடி அவ்வளவு, அதனால தான் வாய மூடிக்கிட்டு எங்களை விட்டா போதும்னு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் ஈரானை கூப்பிட்டு நீ எனக்கு ஒரு குண்டு போட்டுக்க, நான் அடி வாங்குற மாதிரி வாங்கிக்கிறேன், நீ ஜாம்பாவா மாதிரி காட்டிக்க என்று சொல்லி எந்த ஒரு நாடாவது தன்னுடைய அந்த செல்வாக்க, தனக்கு இருக்கக்கூடிய பலம் என்கிற செல்வாக்க இழந்து கொள்ள விரும்புவானா? அதுவும் இந்த நேரத்தில் ஹமாஸ்கிட்டையே போய் அடி வாங்கி செத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஹமாஸுக்கிட்டேயே நாங்கள் தோத்துக்கிட்டு இருக்கிறோம், அப்படி இருக்கும்போது ஈரான்டையும் நாங்கள் தோத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன ஒரு நிலைக்கு இஸ்ரேல் போவானா? இதை புத்திசாலித்தனமாக யோசிக்க வேணாமா? அப்படி நடக்குமா? அது இது இயற்கையாக அவர்களுடைய டமாஸ்கஸில் அவர்களுடைய துணை தூதுவர் ஆலயம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி அவர்களுடைய பல இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அடிப்போம்னா நம்மளே என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்? அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அடிக்காம இருக்கிறது நல்லது என்றெல்லாம் நம்மளை இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருந்தோமே. அது என்ன, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் மத்திய கிழக்கில் இருக்குது. எனவே ஈரான் தாக்குதல் நடத்தாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பார்த்த நேரத்தில் இல்லை நான் தாக்குவேன் என்று சொல்லி நேற்று அடித்து காட்டினானா இல்லையா? சரி, நடிப்புக்கு செஞ்சான்னா சரி, நடிப்புக்காவது அடித்து காட்டிட்டான்ல. இப்போ இஸ்ரேலுக்கு உள்ள புகுந்து இஸ்ரேலுடைய பல நிலைகள், இஸ்ரேலுடைய விமான தளங்கள் என்று பல இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டதா இல்லையா? இப்போ ஜாம்பவான் யாருங்கிறத காட்டியிருக்கிறான். திரும்ப ஒரு நேரடி ஓர் வந்தால் என்னங்கிறத பார்த்துடலாம். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? நம்ம ஆரம்பத்தில் இருந்து சொல்லி வருகிற ஒரு முக்கியமான விஷயம்தான், அரபு நாடுகளை பொறுத்தவரையில் மற்ற அரபு நாடுகள் இறக்குமதி ஆயுதங்களை வைத்துக்கொண்டு சொகுசாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஈரானை பொறுத்தவரையில் அவர்கள் மத ரீதியாக அவர்களுக்கும் நமக்கும் 100க்கு 100 கருத்து வேறுபாடு இருக்கிறது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னன்னா, எதிரியாக இருந்தாலும் அவர் ஒரு நலவு செஞ்சால் அந்த நலவை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் வரணும். நம்ம மார்க் அடிப்படையில் ஈரானை ஏற்றுக்கிறோமானா கண்டிப்பாக ஏற்றுக்கிற மாட்டோம். நம்ம சுன்னா பேசுகிற முஸ்லீம்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்கள் ஷியாயிசத்தோடு இருந்தாலும் காசா விவகாரத்தில் யார் உதவுகிறார்கள்? சுன்னா பேசுகிற அரபு நாடுகள் ஏதாவது உதவுதா? சவுதி அரேபியா உதவுதா? குவைத் உதவுதா? ஏதோ அல்லாஹ்வுடைய அருளால் இந்த ஈரானுடைய விஷயத்தில் நாங்கள் வான்பரப்பை மூடுகிறோம் என்று அவங்க அறிவிக்கவும் இல்லை, எங்கள் வான்பரப்பை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்று சொல்லி அமெரிக்காவுக்கு அறிவித்திருந்தார்கள். அது ஒரு நல்ல விஷயம். இதை தவிர்த்து இந்த அரபு நாடுகள் எதையுமே பண்ணாமல் இருக்கும்போது காசாவுக்காக அவங்க நிற்கிறாங்க. அவருடைய கொள்கை கோட்பாடு தவறானது, அதை நம்ம அங்கீகரிக்கலை, ஷியாயிசத்தை ஏற்றுக்கொள்ள போகிறதும் இல்லை, அது வேற விஷயம். ஆனால் இந்த இடத்துல அப்பாவிகளுக்காக நிற்பது யார்? அரசியல் ரீதியான பார்வையை மட்டும் பாருங்க, ஆன்மீக ரீதியிலான பார்வை வேணாம். ஆன்மீக ரீதியாக அவர்களோடு நம்ம இணங்க முடியாதுதான், அரசியல் ரீதியாக அவர்கள் காசாவுக்காக நிற்கிறார்கள். இதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது.